இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். அவரோடு கூட நெருங்கி போகும் பொழுது, அவரை நாம் தேடும் பொழுது, அவருடைய பாதத்தில் நம்ம விழுந்து கிடக்கும் பொழுது தேவன் செய்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். என் பிரியமான தேவச்சனமே, அவர் நன்மைகளை செய்கிற தேவன், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாள்ல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனம் யோபு 37ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. நாம் நினைத்து கூட பார்க்க முடியாதது. ஹல்லேலூயா. ஒரு நிஷபாலா வரி வரிக்கமாலா வரனா நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். நம்ம நினைவுக்கு கூட அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் வந்திருக்காது. அந்த அளவுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அவர் அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவர். அவர் அற்புதமான காரியங்களை செய்ய வல்லவர். அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய அவர் வல்லவர். அதே போல வியத்தகுமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். என் பிரியமான தேவ ஜனமே, நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இது எப்படி முடியும்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய பாதத்துல நம்ம விழுந்து கிடக்கிறோம். அவரையே நம்ம நோக்கி பார்க்கிறோம். அவரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறோம். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார் என்று சொல்லி அவரோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய பாதத்துல நம்ம விழுந்து கிடக்கும் போது அப்பா நமக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார் பாருங்க. என் பிரியமான தேவச்சனமே, இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது எல்லாம் நொந்து போயிருப்போம். முடியாது, ஆகாதுன்னு எல்லாரும் கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்கிற தேவன் என்று சொல்லி ஆராய்ந்து முடியாத அதிசயமான காரியங்களை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, கலங்காதீங்க, திகையாதீங்க, பயப்படாதீங்க. முதலாவது நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தைரியமான ஆவியை கொடுத்திருக்க. நம்ம தைரியமா இருந்து தேவ சமூகத்துல காத்திருக்கணும். காத்திருந்து செபிக்கும் பொழுது தேவன் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, அப்பா நீங்க எனக்கு இந்த உதவி செய்யுங்கப்பா, அப்பா நீங்க இதை செய்யுங்கப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சாரிபாத்து விதவியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அழகா ஆண்டவர் வந்து எலியாவை அனுப்புறார். ஏன்னா சாரிபாத்து விதவியை ஆண்டவர் ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்த்து இருக்கிறார். அந்த மகள் எவ்வளவு நேரம் கண்ணீர் விட்டு செபித்தாலோ, யாரும் இல்லை என்று என்ன சொல்லி புலம்பினாலோ தெரியாது. ஆனால் தேவன் அவளை பார்த்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா இதெல்லாம். தேவன் எங்கேயோ ஒரு மூலை முடுக்கல இருக்கிற அவளை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து எலியாவை அந்த இடத்துக்கு அனுப்புகிறார். பெரிய பணக்கார வீட்டுக்கு அனுப்பல, பெரிய ராஜா வீட்டுக்கு அனுப்பல. தேவன் எலியாவை, அவருடைய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய ஊழியக்காரர் ஆண்டவர் எங்க அனுப்பினார் பாருங்கள். என் பிரியமான தேவச்சனமே, அந்த சாரிபாத் விதவை வீட்டுக்கு அனுப்புறார். நீ போந்த இடத்துக்குன்னு சொல்லி சொன்னது. அந்த பெண் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, நானும் என் பிள்ளைய சாப்பிட சாக கொஞ்சம் தான் எங்க வீட்டுல மாவு இருக்குதுன்னு அந்த அம்மா சொல்றேன். எலியா சொல்ற வார்த்தை, நீ சாப்பிடறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் கொண்டு வான்னு சொல்ற. தகப்பன், நம்முடைய தகப்பன் அப்படித்தான். நமக்கு பஞ்ச காலமா இருக்கே, எனக்கு வறுமையா இருக்கே, என் வீட்டுல ஒண்ணுமில்லையேன்னு நீங்க நினைக்கிறீங்க. கலங்காதீங்க, தேவனை நோக்கி பாருங்க. அதிக நேரம் மனுஷனோட கூட பேசுறதை நீங்க நிறுத்துங்க. தேவ பலத்துல வளருங்க, பேச்ச நிறுத்துங்க, பலத்துல வளருங்கன்னு ஒரு பாடலே இருக்கும். என் பிரியமான தேவச்சனமே, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். துதிக்கிறது எப்படி, ஜெபிக்கிறது எப்படி, இன்னும் 1000 ஸ்தோத்திர பலிகள் சொல்றது எப்படி, எப்படி வேதத்தை வாசிக்கிறது, இன்னும் ஒரு 10 பாடலை பாடலாமே தேவ சமூகத்துல. இப்படி நீங்க தேவனோடு கூட உங்க உறவை வைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வாதிப்பார். என் பிரியமான தேவச்சனமே, இதெல்லாம் நான் ருசிச்சதுனால உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வாழ்க்கையில எவ்வளவு பாடுகளையும் கஷ்டங்களையும் கண்ணீர்களை நாங்க தாண்டி வந்தோம் என்று எங்களுக்கு தெரியும். எனக்கு நன்றாக தெரியும். என்னை உண்டாக்கின தேவனுக்கு தெரியும். என் பிரியமான தேவச்சனமே, எடுத்ததும் ஆசீர்வாதம், எடுத்ததும் உயர்வு அல்ல. ஒவ்வொரு படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். என் பிரியமான தேவச்சனமே, அதனால தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் நேத்து 10 பாட்டு பாடணுமே, இன்னைக்கு பாட வேணாம், அப்படி கிடையாது. இன்றைக்கும் 10 பாடல் பாடணும். அந்த பாடல் பாடுவதற்கென்று ஒரு நேரத்தை நீங்க ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்க. 1000 ஸ்தோத்திர பலி சொல்வதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்க. நல்லா செபிக்கிறதுக்கு, பாட்டு பாடுவதற்கும், தேவனை துதிக்கிறதுக்கும், புகழ்வதற்கும் வேதத்துல இருந்து எடுத்து எழுதி வச்சு அதை போல சொல்லி துதிங்க. எப்படியெல்லாம் யார்
எப்படியெல்லாம் ஜெபிச்சாங்கன்னு இருக்கோ அந்த ஜெபங்கள் எல்லாம் தேவ சமூகத்துக்கு சொல்லுங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வாதிப்பார். ஏன்னா வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் வாக்கு மாறாதவர். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வாதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அவர் வாக்கு மாற மாட்டார். நம்ம தான் வாக்கு மாறிடுவோம். சொல்லுவோம், நான் இதை செய்யறேன், நான் இதை பண்றேன், அதிகால வேளையில எழுந்து ஜெபிக்கிறேன், இரவு நேரத்துல ஜெபிக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம செய்ய மாட்டோம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுத்துதான், அவர் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க இப்ப அப்பா கூட சேருங்க, அப்பாவை தேடுங்க. நீங்க வேலைக்கு போறீங்களா, கொஞ்ச நேரம் அதே அதிகால வேளையில தேடுங்க, செபிங்க. மனுஷங்கிட்ட பேசும்போதெல்லாம் அந்த பேச்சை கொஞ்சம் குறைச்சி ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரை தேட ஆரம்பிங்க. உங்களுடைய உள்ளத்துல ஆண்டவரை வைங்க. அவருக்கு ஒரு சிங்காசனத்தை போட்டு உள்ளுக்குள்ள நீங்க வைச்சு துதிச்சு பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடன் பிரச்சனைகளை மாற்ற வேண்டுமா, யாருக்கு என்னென்ன கடன் கொடுக்கணுமோ அதை எழுதுங்க. முதலாவது அந்த பேரையும் அவளோட அமௌண்ட்டையும் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா சூழ்நிலைகளை மாற்றி போடுகிற தேவன் நம் தேவன். நான் அதையெல்லாம் ருசித்திருக்கிறேன் பிரியமான தேவச்சனமே. அதைத்தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நான் என்ன தேவ சமூகத்துல கற்றுக்கொண்டேன்னு அதை நான் உங்களுக்கு அப்படியே கற்றுக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனால எல்லாம் செய்ய முடியும். இத்தனை வருஷம் ஆயிடுச்சே, இத்தனை வருஷம் இல்ல, வருஷங்கள் காலங்கள் ஓடினதுக்கு காரணம் நாம் தான். சில நேரத்துல பெஸ்டானதை ஆண்டவர் கொடுப்பதற்காக நம்ம பொறுமையா நடத்துறோம். அதற்காக பசியும் பட்டினியுமா நடத்த மாட்டார். மற்ற முன்னாடி நம்மளை அவமானப்படுத்தி நடத்த மாட்டார். என் பிரியமான தேவச்சனமே, அவர் அவர் கரங்களால் நம்மளை மூடி மறைத்து, அவர் செட்டை நிழல் நம்மளை மறைத்து பாதுகாத்து தான் வழி நடத்துவார். ஏனோ தானோ இன்னும் உனக்கு காலம் வரவில்லை, இன்னும் உனக்கு நேரம் வரவில்லை, அப்போது வந்தால் தான் நான் ஆசீர்வாதிப்பேன் என்று சொல்லி விட்டுவிடவில்லை. யோசேப்பை நினைத்து பாருங்கள். யோசேப்பு எந்த இடத்துல இருந்தானோ அதே இடத்துல தேவன் இருந்தார். என் பிரியமான தேவச்சனமே, அவன் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், தேவனும் சிறைச்சாலை இருந்தார். யோசேப்பு அழுதான் என்று சொன்னார், தேவனும் அழுதார் என்று தான் எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படியாக தேவனை நம்ம தேடும் பொழுது, அவரோடு கூட ஐக்கியமாகும் பொழுது, அவரை அண்டி நம்ம வாழும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதே யோபு 36:5 முதல் நாம் வாசிப்போம். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்தில் அவர் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. மன உருக்கத்துல மகத்துவம் உள்ள தேவனுங்களாம். அவரை போல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க முடியும்? அவர் தாங்க மனதுருக்கம் உள்ளவர், தாய் உள்ளம் கொண்டவர், அவர் தகப்பன் உள்ளம் கொண்டவர். ஹல்லேலூயா. அவர் துன்மார்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார், சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். இன்னைக்கு நம்ம சிறுமையா இருக்கிறோமே, மற்ற புறஜாதிகள்லாம் மற்ற ஜனங்கள் எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மளை ஒதுக்கி வச்சிருக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தேவன் உங்களை எடுத்து உயர்த்துகிற நேரம் இது. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்க செய்கிறார். ஆமேன். சிறுமையானவங்களை தூக்கி எடுத்து உயர்த்துகிறார். இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் சாட்சி சொல்லுகிறாங்க. நான் குப்பையில் இருந்த, தூசியில் இருந்த, பாவத்தில் இருந்த, சாபத்தில் இருந்த, கட்டில் இருந்த, தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசமான வார்த்தை உங்க வாயில வரட்டும். அவிசுவாசமான வார்த்தையை நீக்கி போட்டு விசுவாசமான வார்த்தையை உங்க வாயினால் நீங்க அறிக்கை பண்ணுங்க. என் பிரியமான தேவச்சனமே, அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரத்தின் கயிறுகள் கட்டப்பட்டு இருந்தாலும், நீங்க எப்படியாப்பட்ட உபத்திரத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கட்டுக்களில் இருந்தாலும் அவர்கள் கிரிகைகளையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி, நீ எதுல மிஞ்சி போயிருக்கிற, எதுல பாவத்துல பெருகி இருக்கிறன்னு சொல்லி அவர்களுக்கு நான் தெரியப்படுத்த, அவருடைய மீறுதல் என்ன என்பதை நான் முதலாவது தெரியப்படுத்துவேன். எதில் மித்து அவங்க விழுந்து போய் கிடக்கிறாங்க, எதின் மித்து அவங்க ஆசீர்வாதிக்கப்படாம இருக்கிறாங்க, எதின் மித்து அவங்க சோர்வு அடைந்திருப்பாங்கன்னு முதல்ல நான் அவங்களுக்கு தெரியப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. தேவன் கடிந்து கொள். இதெல்லாம் நீ விடு. வேத வசனத்தின்படி நம்ம கிட்ட என்னென்ன தேவை இல்லாதது இருக்கோ அதெல்லாம் விட்டுடுங்க, தூக்கி போட்டுடுங்க. என் பிரியமான தேவச்சனமே, அவர்கள் அடக்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழாகவும் போக்குவார். அவன் வாழ்நாள் முழுவதும் செல்வந்தரா வாழ வைப்பேன்னு சொல்லி அழகாய் சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதிக்கிறது நோக்கம் அநேக ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை உயர்த்துவதற்கு, அவரை புகழ்ந்து பாடுவதற்கு, மற்றவர்களுக்கு கொடுத்து தாங்குவதற்கு, ஏழைகளை விசாரிக்கிறதுக்கு. என் பிரியமான தேவச்சனமே, அதுக்குன்னு நம்மளே வேணும்னு எடுத்து வைத்துக் கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கு நீங்க கொடுத்து பாருங்க. அப்ப தேவன் உங்களை ஆசீர்வாதிக்கார், பெருக பண்ணுவார். உங்களுடைய மனசுக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கும். என் பிரியமான தேவ
தேவச்சனமே, நம்முடைய ஆண்டவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஒன்றுமில்லையேன்னு நினைக்காதீங்க. எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் தேவனை துதிங்க. ஆண்டவரே, நீங்க கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுங்க. விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க. பிரியமான தேவச்சனமே, இப்பொழுது நாம் ஜெபிப்போம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆமா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே ஒரு விசை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. தூர தேசத்துல இருந்த ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. சாரிபாத் விதவிய கண்ணோக்கி பார்த்தீங்களே ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. அவள் மேல் நீங்க இறக்க வைத்தீங்களே தகப்பனே. அந்த இடத்துக்கு தகப்பனே, உம்முடைய தேவ தூதர்களை போல எலியாவை நீங்க அனுப்புனீங்களே. உமது தாசன், உமது ஊழியக்காரன் கர்த்தாவை நீங்க அனுப்பி அவர்களை போஷித்தீங்களே தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அதுபோல தகப்பனே, என் பிள்ளைகள் கஷ்டத்திலையும் கண்ணீரிலும் வேதிலையும் வறுமையிலும் அப்பா தரித்திரத்திலையும் இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்களை ஐஸ்வர்யவான் ஆக்கவே நீ தரித்திரரானின்னு சொன்னீங்களே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய தரித்திரங்கள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பத்துல பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. தாய் தகப்பன் பெற்றோர் பிள்ளைகள் என்று சொல்லி ஒரே சண்டையும் போராட்டமும் பிரச்சனையுமா இருக்கிற வீடுகள்ல ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. தாய் தகப்பன் ஆலயத்துக்கு போவாங்க, பிள்ளைகள் சரியில்லாம இருப்பாங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகள் ஆலயத்துக்கு போவாங்க, தகப்பன் ஒரு குடிகாரனா இருப்பான் ஆண்டவரே. ஏராளமான குடும்பங்கள்ல இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, குடும்பமாய் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. குடும்பமாய் உம்மிடத்துல வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் விடுகிற கண்ணீரை பாருங்கள். மனைவி விட்டு கண்ணீர் விட்டு செபிக்கிற அந்த கண்ணீரை பாருங்கள் ஆண்டவரே. துடைங்க தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. சூழ்நிலைகளை மாற்றி போடுங்கப்பா. எத்தனை ஆண்டுக்கு நான் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருப்பேன். இன்னும் என் கணவன் மனம் மாறவில்லையே, இன்னும் என் பிள்ளைகள் மனம் மாறவில்லையே, என் குடும்பத்துல ஒரு நன்மை நடக்கவில்லையே, ஒரு நல்ல காரியங்கள் நடக்கவில்லையே, ஒரு சுப காரியங்கள் நடக்கவில்லையே என்று சொல்லி கண்ணீர் விடுகிற உடைய பிள்ளைகளை பாருங்கப்பா தகப்பனே. எமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர தகப்பனே. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்லபடியாக திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. வாய்க்க பண்ணுங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர தகப்பனே. இயேசுவே, தாவீதின் குமாரனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க. அதே போல வாலிப பெண் பிள்ளைகளுக்காக, வாலிப ஆண் பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்க தகப்பனே. உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆமேன் 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 ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே, படிக்க போகிற பிள்ளைகளும் சரி, வேலைக்கு போகிற பிள்ளைகளும் சரி, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளும் சரி, அப்பா குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளும் சரி, ஆண்டவரே நீங்க பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேப்பா, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளை நல்ல வழியில போதித்து நடத்த அவர்களுக்கு உம்முடைய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாள்ல கர்த்தாவே, பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரப்பா. குடும்பங்களை இணைக்கிற தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காமல் இருக்க கடவான் என்ற வேத வசனத்தின் படி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பிள்ளைகளை குடும்பங்களை இணைத்து வைங்க ஆண்டவரே. குடும்பங்களை கட்டுங்க சுவாமி. அப்பா, கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் இந்த குடும்பங்கள் கட்டப்படும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. அநேக பேருடைய கேஸ் கோர்ட்ல இருக்குது ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. அவைகள் எல்லாம் கர்த்தாவே மாறட்டும் ஆண்டவரே. அந்த கோர்ட் கேஸ்ல இருக்கிற எல்லா கட்டுகள் மேலேயும் உங்க ரத்தத்தை நாங்கள் தெளித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கணவன் மனைவியாய் சேர்ந்து வாழட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திர தகப்பனே. அப்பா, யார் இதுல ஈகோ பார்க்கறாங்களோ, எந்த பிரச்சனையை மட்டும் கர்த்தாவே கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறார்களோ அவர்கள் ஒன்று சேரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கும் அங்குமாய் ஓடுவது, அப்பா கோர்ட்டுக்கு ஓடுவது, பிள்ளையை பிரிந்து வாழ்வது, கண்ணீர் விடுவது, இந்த சூழ்நிலைகள் மாறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆசீர்வாதிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கட்டளையிடுவீராக தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வாதிங்க தகப்பனே, ஆசீர்வாதிங்க ராஜா. அவங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்தி பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.